ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு நிவிஸ் மெனு கார்ட். இன்றைக்கி ரொம்ப ஈஸியான 5 வகை ஆப்பம் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்க்கு, டின்னருக்கு இல்லை ஸ்நாக்ஸுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கான ஆப்ப மாவு நான் ஏற்கனவே வீடியோ சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன், அதை செக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நான் கொஞ்சம் ஆப்ப மாவு தனியாக எடுத்துகிட்டு அதில் கொஞ்சம் தேங்காய் பால் அப்புறமா தண்ணி ஊற்றி நல்லா கலக்கி வச்சுக்கிறேன். இது ஸ்வீட் ஆப்பத்துக்கு நான் யூஸ் பண்ண போகிறேன். ஆப்ப மாவு எப்போவும் தோசை மாவை விட கொஞ்சம் தண்ணியாக இந்த மாதிரி இருக்கணும். இப்போ அதுக்கடுத்து கொஞ்சம் மாவு தனியாக எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக தண்ணியும் உப்பும் கலந்து அதே மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். இது இன்னும் 2 வெரைட்டி பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண போகிறேன். ஆப்பத்துக்கான மாவு ரெடியாக இருக்குது. இப்போ ஒவ்வொரு வெரைட்டியாக பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு 3 ஸ்வீட் வெரைட்டி பார்த்துடலாம். இப்போ ஃபஸ்ட்டு வெரைட்டிக்கு நான் கொஞ்சமாக தேங்காய் பூ துருவி வச்சுருக்கேன். கல் சூடானதும் நம்ம தேங்காய் பால் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல, அந்த மாவு கொஞ்சமாக ஊற்றிட்டு இந்த மாதிரி நல்லா எல்லா பக்கமும் சுற்றிக்கோங்க. இது கொஞ்சம் மெல்லிசாக இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ இதில் துருவி வச்சிருக்கிற தேங்காய் பூ நல்லா தூவிட்டு அதில் இனிப்புக்காக கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை தூவிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் நார்மலாக ஒயிட் சுகர் கூட எடுத்துக்கலாம். ஆனால் நாட்டு சர்க்கரை தான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இதை மூடி போட்டு ஒரு 4லிருந்து 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கோங்க. இதில் இனிப்பு ஆட் பண்ணியிருக்கிறதுனால நார்மல் ஆப்பம் வேகிறத விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் ஆகும். சுகர் எல்லாம் மெல்ட் ஆகி ஆப்பம் நல்லா கிறிஸ்பியாக ரெடி ஆகிடுச்சு. இது கூட தேங்காய் பால் ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லைன்னா சும்மா அப்படியே கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நெக்ஸ்ட் வெரைட்டிக்கு நான் கொஞ்சமாக வாழைப்பழம் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதுவும் ஸ்வீட் வெரைட்டி தான். அதனால நம்ம தேங்காய் பால் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த ஆப்ப மாவு கொஞ்சமாக இதில் ஊற்றிட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற பனானா எல்லாத்தையும் கொஞ்சம் அங்கங்கே அப்படி தூவிக்கோங்க. இனிப்புக்காக அதே மாதிரி நாட்டு சர்க்கரை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் இதுக்கு பதிலாக ஒயிட் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இல்லைனா நம்ம சர்க்கரை பொங்கல் பண்ணுறதுக்கு வெல்லம் ஆட் பண்ணுவோம்ல, அதை கூட இந்த மாதிரி நல்லா பவுடர் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது ஒரு 4லிருந்து 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் நல்லா குக் பண்ணிக்கோங்க. சுகர் எல்லாம் நல்லா மெல்ட் ஆகி இப்போ நல்லா கிறிஸ்பி ஆகிடுச்சு. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இது கூட தேங்காய் பால் நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு அப்படியே கூட சாப்பிட்லாம், அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த வெரைட்டிக்கும் நம்ம தேங்காய் பால் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த ஆப்ப மாவு ஒரு கரண்டி ஊற்றிட்டு அதில் 1/2 டீஸ்பூன் மட்டும் பட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ பட்டர் கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ட் ஆகும்போது அப்படியே இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இதுக்கு மேலே கொஞ்சமாக துருவி வச்சுருக்கிற பன்னீர் ஆட் பண்ணிக்கோங்க. பன்னீரும் பட்டரும் சேரும்போது அதோட காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு மேலே இனிப்புக்காக கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் சர்க்கரை இல்லைனா பவுடர் பண்ணி வச்சுருக்கிற வெல்லம் இந்த மாதிரி கூட ஆட் பண்ணிக்கலாம். இதை 4லிருந்து 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா குக் பண்ணிக்கோங்க. சுகர் எல்லாம் நல்லா மெல்ட் ஆகி ஆப்பம் நல்லா கிறிஸ்பி ஆகிடுச்சு. இது கூட தேங்காய் பால் வச்சு சர்வ் பண்ணலாம். இல்லை அப்படியே கூட ஸ்நாக்ஸாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து 4வது வெரைட்டிக்கு கொஞ்சமாக பூண்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துகிட்டு அதில் ஒரே ஒரு டீஸ்பூன் மட்டும் உருக்குன வெண்ணெய் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் துருவின சீஸ் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த ஆப்பத்துக்கு உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த மாவு எடுத்துக்கோங்க. இதில் பட்டரும் பூண்டும் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா இதை ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பூண்டும் பட்டரும் இந்த மாவோட சேர்த்து ஆட் பண்ணிவிட்டு ஸ்ப்ரெட் பண்ணும்போது எல்லா பக்கமும் நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக துருவி வச்சுருக்கிற சீஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இதோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பூண்டு பட்டர் சீஸ் இதெல்லாம் சேரும்போது இதையும் ஒரு 4லிருந்து 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் நல்லா குக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் கார்லிக் நல்லா ரோஸ்ட் ஆகும். அவ்வளோதான், இதுவும் ரெடி ஆகிடுச்சு. நல்லா கிறிஸ்பியாக இருக்குல்ல. இதை அப்படியே ஸ்நாக்ஸாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லைனா உங்களுக்கு பிடிச்ச கிரேவி வச்சு சாப்பிட்லாம், அதுவும் நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இப்போ அடுத்த வெரைட்டிக்கு நான் எக் யூஸ் பண்ண போகிறேன். ஒரு ஆப்பம் பண்ணுறதுக்கு ஒரு எக் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பொடியாக நறுக்கின பச்சை மிளகா கொஞ்சம், 2 டேபிள் ஸ்பூன் பொடியாக நறுக்கின பெரிய வெங்காயம், அதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி இலை,
இதில் 1/4 டீஸ்பூன் வந்து எக் மசாலா பவுடர் இல்லைனா வந்து ஏதாவது கரம் மசாலா பவுடர் அதை ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா வந்து மட்டன் குழம்புக்கு யூஸ் பண்ணுற பவுடர் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இதில் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. காரத்துக்கு 1/4 டீஸ்பூன் மட்டும் மிளகு பொடி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஆம்லேட்கெல்லாம் மிக்ஸ் பண்ணுவோம்ல, அது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் வந்து உப்பு போட்டு கலக்கி வச்சுருந்த மாவு ஒரு கரண்டி ஊற்றிட்டு இதை மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இது வந்து கொஞ்சம் வேகட்டும். 1 நிமிஷம் மட்டும் இதை மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க. இப்போ இது கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறமா நம்ம கலக்கி வச்சிருக்கிற முட்டை இதில் ஊற்றிட்டு இதையும் நம்ம ஆப்பம் ஊற்றுற மாதிரியே நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இதை மூடி போட்டு 2லேருந்து 3 நிமிஷம் குக் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா வெந்துடுச்சு. இது கூட வந்து சிக்கன் கிரேவி, மட்டன் கிரேவி இல்லைனா உங்களுக்கு பிடிச்ச எந்த கிரேவினாலும் வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த 5 வகை ஆப்பத்தையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இது மாதிரி நிறையா வீடியோஸ் பார்க்குறதுக்கு நிவீஸ் மெனு கார்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.